2010 வெளிவந்த காத்தின்ற படம் 1001. ஏன் ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழர்கள்ட்ட போராட்டத்தையும் கேவலப்படுத்தியிருக்கிறார். முன்னோக்கி நாங்கள் பார்க்க சோழர்களை கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். என்னினம் இன்னும் சாகவில்லையடா சோழ குலத்து பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படும். அங்கே நந்திக்கடன் அரசியலுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று இப்படி நிறைய விஷயங்களை செல்வராகவன் சினிக்கலஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அம்சன் கிருஷ்ணா. இன்றைக்கு நாங்கள் என்ன படத்தை பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் 1001. 1001 பிறகு எல்லாருமே அண்டர்ரேட்டட் படமாக பார்த்தவேல் இப்போ உலக சினிமாவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு படம். ஆனால் நாங்கள் பார்க்க போகிற விதமே வேறு, நாங்கள் பார்க்க போகிற கோணமே வேறு. இதை டீகோட் பண்ணின விதமும் இந்த டீகோடை முன்வைக்கிற விதமே வேறாக தான் காணப்பட போகுது. ஏனென்றால் இதுவரைக்கும் இவ்வாறு டீகோட் பண்ணப்படவும் இல்லை, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பரிமாணத்திலும் பார்க்கப்படவில்லை. இந்த திரைப்படத்தின் உண்மையான பின்னணி என்ன? செல்வராகவன் கூற வந்த விடயம் உண்மைதானா அல்லது அவர் கூற வந்த விடயம் முற்றிலும் தவறா? 1001 பிறகு பழைய ஆகலாம் யோசிப்பீங்கள் எம்ஜிஆர்ட்ட படமாக இருக்குமென்னு சொல்லி. ஆனால் எம்ஜிஆர்ட்ட படம் இல்லை. 2010 வெளிவந்த காத்தின்ற படம் 1001. அதாவது செல்வராகவன் இயக்கத்தில் காத்தின் அடித்து வெளிவந்த படம் தான் 1001. இந்த 1001 பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் காத்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா போன்ற நடிகர் மற்றும் பார்த்திபன் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறார். அதே டைம் மியூசிக்கை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஜி.வி. பிரகாஷ்குமார். இந்த படம் 2007 எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி அதில் தனுஷ் தான் நடிக்கிறதா முதல் எல்லாம் இருந்தது. ஆனால் பிறகு சில பிரச்சனைகள் காரணமாக இந்த படத்தில் காத்தி நடிக்க வேண்டி சொல்லி வந்தது. இந்த படம் பார்த்தோம்னா ஒரு அட்வென்ச்சர் ஃபென்டசி என்று சொல்லி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட தமிழ் சினிமாவுக்கு செல்வராகவன் புதுசாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த படத்தை பார்த்தோம்னா பெரிய அளவில் ஓடையில்லை எதிர்பார்த்த அளவுக்கு. ஏனெண்டா மக்களுக்கு ஒரு புதிய ஒரு கதைக்களமாகவும் ஒரு விளங்காத தன்மையாகவும் தான் இந்த படம் காணப்பட்டது. ஸ்க்ரீன்பிளே பார்த்தோம்னாலும் கொஞ்சம் ஒரு லேக் அடிக்கிற தன்மை இருந்ததாலும் அந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாட தவறிவிட்டார்கள் என்று தான் சொல்லணும். அதே டைம் பார்த்திபனுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் என்ற ஒரு விருது கிடைச்சிருக்குது. இந்த விருது கிடைச்சிருந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் பல கோணத்தில் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தோம்னா நிறைய கண்டென்ட்ஸ் ஒன்று இருக்குது. 1001 இப்போ மக்கள் எல்லாருமே கொண்டாடி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு, அதாவது பாகுபலியோட ஒப்பிட்டு கதைக்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் டீகோடிங் பண்ணி பார்க்க இந்த திரைப்படம் ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்களையும் பிரதிபலிப்பதாகவும் சோழர்களுடைய வரலாற்றையும் சோழர்களை கேவலப்படுத்தியதாகவும் தான் அதிகம் காணப்படுகின்றது. செல்வராகவன் ஏன் ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழர்கள்ட்ட போராட்டத்தையும் கேவலப்படுத்தியிருக்கிறார்? சோழர்களை ஏன் உதாசீனப்படுத்தியிருக்கிறார்? அவர் தெரிஞ்சுதான் செய்தாரா அல்லது தெரியாமல் தான் செய்தாரான்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த படம் வந்த டைம் ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஈழத்தவர்கள்ட்ட போராட்டத்தையும் ஈழத்தமிழர்களையும் ஒரு இழிவுபடுத்தின தன்மை இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஈழத்தமிழர்களை பற்றி அவர்கள்ட்ட வரலாற ஒரு சிறந்த முறையில் காட்டியிருந்தாலும் ஆனால் முன்னோக்கி நாங்கள் பார்க்க சோழர்களை கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது யூடியூப்பில் பல பரிமாணப்பட்ட ரிவ்யூக்கள் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் டீகோட் பண்ணதை வச்சு பார்த்தோம்னா இது ஈழத்தமிழர்களோடையும் ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்களோடையும் பல்வேறு தொடர்புகளை ஒப்பிட்டுருக்குது. கதைக்களங்களும் கதாபாத்திரங்களும் எவ்வாறு ஈழத்தோட கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த சாம்ராஜ்யம் ஒரு பழைய ஒரு சாம்ராஜ்யமாக காணப்படுது. அதை நாங்கள் எதோடு ஒப்பிடுறோம்னா கடைசி டைமில், அதாவது 2009 யுத்தத்தில் கடைசி டைம் முள்ளிவாய்க்கால் அதோடையும் மற்றது எஞ்சிய தமிழ் நிலங்களோடையும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பார்த்திபன் கதாபாத்திரத்தை பார்த்தோம்னால் ஈழத்தின் தலைமை, அதாவது ஈழத்தின் தலைமை பாத்திரத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அனிதான்ற ஒரு கேரக்டரும் மற்றது இராணுவத்தினரும் வருவினம். அனிதான்றது முதல் ஒரு ஆஃபீஸர், சிஐடி ஆஃபீஸராக காட்டி, ஆனால் அவள் உண்மையிலே ஒரு பாண்டிய இளவரசி, அதாவது சோழர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை அழிக்கிறதுக்கு இராணுவத்தோட வர ஒரு அதிகாரியாகத்தான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறார். அதாவது இப்போ ஈழத்து போராட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஈழத்து போராட்டத்தில் அந்நிய சக்திகள் மற்றும் ஒற்றர்கள்னு சொல்லி இருப்பினும், அதாவது ஈழத்தமிழ் போராட்டத்தை காட்டி கொடுத்த ஒரு அந்நிய சக்திகள் ஒற்றர்கள்னு சொல்லி நிறைய பேர் இருந்தவர். அவையல்கிட்ட சாயலாகத்தான் இதை பிரதிபலித்து காட்டினோம். அதே மாதிரி முத்து, அதாவது காத்தின் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் காத்தின் கதாபாத்திரத்தை பார்த்தோம்னால் போராட்டத்தின் பின்னணியை தெரியாமல் இந்த போராட்டத்துக்கு ஒரு சாமானியனாக தன்னை ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாக முத்து என்ற கதாபாத்திரம் காணப்படுது. அதே மாதிரி கடைசியாக ஒரு கேரக்டர் வரும். அதுதான் இந்த படத்தின் ஒரு முக்கியமான கேரக்டர்.
அதாவது பார்த்திவன்ற ஒரு வாரிஸ், கடைசி வாரிசு. அந்த வாரிசு வந்து கடைசியில் அந்த வாரிசு தான் எஞ்சி இருக்கும். அந்த வாரிசை என்ன மாதிரி நாங்கள் இந்த ஈழத்தமிழர்களோட கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்றால், ஈழத்தமிழர்கள்ட்ட கடைசி மிஞ்சி இருக்கிற நம்பிக்கையாக தான் அந்த சிறுவன் கதாபாத்திரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த திரைப்படத்தை ஈழத்தமிழர்களோடையும் ஈழத்தமிழர்கள்ட்ட போராட்ட வரலாறோடையும் நாங்கள் நோக்கி போவோம். ஆரம்ப கட்டத்தில் சோழர்கள் வந்து உணவில்லாமல், மருத்துவ வசதிகள் இல்லாமல் ஒரு மாளிகைக்குள்ளே, அதாவது பாலடைஞ்ச மாளிகைக்குள்ளான் தங்கியிருக்கணும். அதை வந்து எவ்வாறு ஈழத்தமிழர்களோட கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தால், ஈழத்தமிழர்கள் வந்து தங்களோட இடங்கள் இழந்து தாங்கள் வந்து உணவில்லாமல், மருத்துவ வசதிகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டதை வந்து சோழர்களோட கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இராணுவம் வந்து சோழர்களை தாக்குது, சோழர்களை அந்த இடத்துல இருந்து அடித்து துரத்துது. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து மக்கள் வந்து பதுங்குகுழிக்குள்ளே தங்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக பதுங்குழிக்க போயினோம். அதே மாதிரி இராணுவத்தினர் வந்து சோழர்களையும் அதாவது சோழ பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்துகிறார்கள். இதை வந்து நாங்கள் ஈழத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்க, இராணுவத்தினர் வந்து ஈழத்து தமிழ் மக்களை வந்து அடக்குமுறைக்கு உட்படுத்தி அவர்களை வந்து தாக்கினோம். அப்போ அந்த அடக்குமுறைக்கு உட்பட்ட தமிழ் மக்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், பதுங்குகுழி, அதாவது பங்கர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும், அந்த பங்கருக்குள்ளே தங்களோட நிலைப்பை வந்து உறுதி செய்து அந்த பங்கருக்குள்ளே தஞ்சம் புகினும். அதே மாதிரி இந்த இராணுவத்தினர் வந்து ஈழத்து தமிழ் பெண்களை வந்து கொடூரமாக, அதாவது நினைத்து பார்க்காத அளவுக்கு கொடூரமாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்துகின்றார்கள். அதே விஷயத்தை செல்வராகவன் இந்த சோழர்களோட கனெக்ட் பண்ணி செய்திருக்கிறார். அதே மாதிரி உலக நாடுகள்கிட்ட மௌனம்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுது. இந்த சோழர்கள்ட்ட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 600 தொடக்கம் 700 ஆண்டுகள் வரைக்கும் அந்த இடத்திலேயே வந்து தனித்து விடப்பட்டவர்களாகவும் எந்தவித ஒரு தொடர்பு இல்லாமல் தான் இருக்கணும். அதை வந்து நாங்கள் ஈழத்தமிழர்கள்ட்ட கடைசி போராட்டத்தில் உலக நாடுகள் வந்து எந்த ஒரு உதவியையோ அல்லது ஆதரவினையோ வந்து தரவில்லை. அந்த உலக நாடுகள் வந்து மௌனத்தை தான் காத்தது. அந்த மௌனத்தை காத்த விஷயத்தை இந்தியாவில் சோழர்களோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார் இயக்குனர். அதே மாதிரி அடையாளத்தை வந்து பாதுகாத்திருக்கணும். அதாவது தமிழர்களுக்கு வந்து அடையாளம், கலாச்சாரம் என்றது வந்து தங்களோட உயிரையும் தாண்டி ஒரு மானத்தை போன்றது. அதாவது தங்களோட உயிர் போனாலும் போவோமே தவிர நாங்கள் ஒருபோதும் அடையாளத்தையோ கலாச்சாரத்தையோ எந்த இதுக்காகவும் நாங்கள் துறக்கவும் மாட்டோம் என்றது தான் இந்த விஷயம் சொல்லுது. அதாவது பசியில் இருக்கேக்க கார்த்தி கதாபாத்திரம் வந்து கேட்பார் பார்த்திவனை பார்த்து, வயிறு பசிக்குது, இது எல்லாத்தையும் விற்று சாப்பிடலாம் தானேன்னு சொல்லி கார்த்தி கேட்பார் பார்த்திவனை பார்த்து. அப்போ பார்த்திவன் சொல்லுவார், இது வந்து எங்களோட அடையாளம் மற்றும் கலாச்சாரம், இதை விற்று தான் நாங்கள் சாப்பிடணும் இல்லை, இது வந்து எங்களோட உயிருக்கு மேலானது. எங்களுக்கு தமிழர்களுக்கு என்ன முக்கியம்னு சொல்லி சொன்னால் எங்களோட அடையாளமும் கலாச்சாரமும் தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு உன்னதமான டயலாக்கை வந்து செல்வராகவன் வச்சிருப்பார். அது உண்மையிலேயே ஒரு போற்றத்தக்க தமிழ் மக்கள்கிட்ட, அதாவது ஈழத்து தமிழ் மக்கள்கிட்ட உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாக காணப்படுது. அதே மாதிரி அனிதா மற்றும் இராணுவத்தின் ஊடுருவலை நாங்கள் சொல்லலாம். அனிதா மற்றும் இராணுவம் வந்து கார்த்தி, ஆண்ட்ரியா போன்ற கதாபாத்திரங்களோட சோழர்கள்ட்ட சாம்ராஜ்யத்தை அதாவது பார்க்குறதுக்காகத்தான் முதல் வருவினம். ஆனால் அங்கே வந்த அப்புறம் தான் தெரியும், ரீமாசன் வந்து, அதாவது அனிதா என்ற கதாபாத்திரம் பாண்டிய இளவரசி, இந்த சோழத்து சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தான் இந்த அனிதா என்ற கதாபாத்திரம். அப்போ அங்கே வந்து ஒரு ஊடுருவல் நடக்குது. அங்கே வந்து ஒரு அந்நியர்கள்ட்ட ஊடுருவல் மற்றும் ஒரு ஒற்றர் மேலே தான் செய்யப்படுறார். எங்களோட ஈழத்து தமிழர்கள்ட்ட போராட்டத்தில் அந்நிய சக்திகளும் ஒற்றர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இருந்தோடைய தான் இந்த ஈழம் வந்து அழிஞ்சதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த அந்நிய சக்தியை தாண்டி ஒற்றர்கள் கூடவே இருந்து காட்டி கொடுத்தவர்கள் தான் அதிகம். அதாலே தான் முக்கியமாக இந்த ஈழம் அழிஞ்சு போனதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். சோழர்கள்ட்ட ஒரு முக்கியமான சின்னமாக வந்து புலிக்கொடி காணப்படுது. இந்த புலிக்கொடியை தான் ஈழத்து போராட்ட குழுவினரும் வந்து தங்களோட சின்னமாக வந்து புலிக்கொடியை வைக்கணும். அதாவது சோழர்கள் என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின தமிழர்கள் தங்களோட நாட்டு சின்னத்துக்காக புலிக்கொடியை வச்சபடியால் அதே புலிக்கொடியை ஈழத்து போராட்ட குழுவினர்களும் வந்து தங்களோட சின்னமாக வந்து புலிக்கொடியை வைக்கணும். அதே மாதிரி இந்த படத்தின கிளைமேக்ஸை பார்த்தோம் என்றால், பார்த்திபன் அதாவது ராயராய சோழன் வந்து இறக்குற தருவாயில் ஒரு சிறுவன் வந்து அவர்கிட்ட வாரிசாக இருக்கிற கடைசி, அதாவது எஞ்சி இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கார்த்திகிட்ட கொடுத்து இதை பாதுகாத்து கொள்ளன்னு சொல்லி அவர் ஒப்படைப்பார். அப்போக்கு அந்த சிறுவன் கேரக்டர் வந்து
காத்தியோட தப்பி ஓடுது. அது வந்து ஈழத்து போராட்டம் இன்னும் முடியவும் இல்லை, ஈழத்தமிழர்கள் இன்னும் சாகவும் இல்லை, அதாவது என் இனம் இன்னும் சாகவில்லையடா என்று சொல்லி பார்த்திபன் சொல்லுவார். அந்த வசனம் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான வசனம், படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று கூட சொல்லலாம். இது வந்து படத்துக்கான வசனம் மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எங்கள் ஈழமும் ஈழ மக்களும் நாம் இன்னும் சாகவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறோம், எங்களுக்கு எஞ்சி இருக்கிற நம்பிக்கை அந்த சிறுவன் தான் என்று சொல்லி ஒரு டயலாக் வந்து அந்த வசனம் வந்து அதை பிரதிபலிக்குது. அதே டைம் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் தோற்று போனாலும் எங்களோட விதையும் எங்கள் இனமும் இன்னும் சாகவில்லை, சாகடிக்கவும் முடியாது என்றதையும் அந்த சிறுவன்ற வாரிசு மூலமாக அந்த படம் வந்து பிரதிபலிக்குது. இப்படி வந்து நிறைய விஷயங்களை செல்வராகவன் வந்து ஈழத்து போராட்டங்களோட வந்து இணைத்து காட்டி நல்ல விஷயங்களை காட்டியிருந்தாலும், ஆனால் நிறைய விடயங்களை வந்து செல்வராகவன் வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்லணும். அது வந்து ஒரு மறக்கப்பட முடியாத நிதர்சனமான உண்மைன்னு தான் சொல்லணும். ஏனென்று சொல்லி சொன்னால், சோழர்களை வந்து அவர் எவ்வாறு போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சோழர்கள் என்றால் ஒரு விளையாட்டுக்காக அடுத்தவர்களை வந்து கொலை பண்ணுற கேரக்டர். அதாவது சோழர்கள் வந்து எவ்வாறான கேரக்டர்னு சொல்லி தமிழர்களாகி எங்களை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் சோழர்கள் எவ்வாறு காட்டியிருப்பார், ஒரு விளையாட்டுக்கு கொள்கிற கதாபாத்திரம், விளையாட்டுக்கு கொண்டு அதை வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு கொடூரத்தனமான மனிதர்களாக வந்து செல்வராகவன் காட்டியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திபன் கேரக்டர், அதாவது ராயராய சோழன் என்றவர் வந்து பாண்டிய இளவரசி அனிதாண்ட காலில் விழுந்து மண்டாடுவார். ஆனால் தமிழினமோ ஈழத்து போராட்ட தலைமையோ வந்து அவ்வாறு எந்தவித ஒரு செயலையும் செய்யவில்லை, செய்யவும் செய்யாது. அப்படியான ஒரு விஷயத்தை செல்வராகவன் வந்து இவ்வாறு இழிவுபடுத்தியது ஏன்? சோழ இனத்தவர்கள்ட்ட வந்து பாண்டிய இனத்திட்ட இருந்து தூதுவர் குழு வந்து வரும். அப்போ தூதுவர் குழு வரையக்க என்ன செய்யணும்னா, சோழர் வந்து அந்த தூதுவர் குழுவை படுகொலை செய்யணும். ஆனால் வந்து இது வந்து நாங்கள் ஈழத்து போராட்டத்தோட வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறதால ஈழத்து போராட்ட குழு வந்து இவ்வாறான ஒரு செயலையும் வந்து வன்முறையான செயலையும் செய்யலை. ஏன்னா நம்பிக்கை துரோகமோ நம்பி வந்தவர்களை வந்து கொள்ளுற ஒரு பழக்கம் வந்து ஈழத்து போராட்ட குழுவினரிடம் இல்லை என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஆனால் இந்த படத்தை செல்வராகவன் எப்படி காட்டுறாருண்டா, அப்படி தூதுவர்களாக வர்றவர்களை எல்லாம் படுகொலை செய்கிற மாதிரியும் கேவலமாக வந்து போர்ட்ரைட் பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் சோழர்களை வந்து கரிய உருவத்தவர்களாகவும் ஒரு காட்டு மிராண்டித்தனம் பிடித்தவர்களாகவும் அந்த 600 ஆண்டுகளாக வாழ்ந்து தங்களோட பைத்தியம் பிடித்த ஒரு காட்டு மிராண்டித்தனம் பிடித்தவர்களாகவும் காட்டப்படுகின்ற அதே வேளை உடலெல்லாம் மெலிந்து ஒரு உணவில்லாமல் மருத்துவ வசதி கூட இல்லாமல் அவ்வளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிணியுள்ளவர்களாகத்தான் செல்வராகவன் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். இதை வந்து ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஒரு இழிவுபடுத்தினது மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படத்தின் கிளைமேக்ஸை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த படத்தில் இறுதிக்கட்ட சண்டை நடக்குது. அதில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இராணுவமும் பாண்டிய இளவரசியும் சேர்ந்து சோழர்கள்ட்ட இடங்கள் எல்லாத்தையும் எடித்து அழிச்சு கொண்டிருக்கணும். அதே மாதிரி இராணுவத்தினர் என்ன செய்கிறார்கள்டா, சோழ குலத்து பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொடூரமாக கொலை செய்கிறார்கள். அதே டைம் சோழ இளவரசனான பார்த்திபன் வந்து விழுப்புண் அடைஞ்சு காயப்பட்டிருக்கிறார். அப்போ சில சோழர்கள் வந்து பார்த்திபனை வந்து கடற்கரைக்கால தூக்கி கொண்டு போயினும். அப்போ என்ன காட்டப்படுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மன்னன் இறந்தானா இல்லையா என்பது வந்து காட்டப்படவில்லை. அதே சேம் டைம் என்ன செய்யணும்டா, சோழர்கள்ட்ட இறுதியாக எஞ்சி இருக்கிற நம்பிக்கை வந்து அந்த சிறுவன், அதாவது அந்த வாரிசை காத்தி வந்து கடலுக்குள்ளால் கொண்டு தப்பிச்சு கொண்டு போகிறார். சோழ மன்னன் என்ன செய்கிறாருண்டா, கடற்கரையில் விழுப்புண் பட்டு தாங்க முடியாமல் கடற்கரையில் படுத்திருக்கிறார். அங்கே வந்து ஈழத்து போராட்டத்தை பார்த்தோம்னால் அங்கே நந்திக்கடல், அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கடற்கரையில் படுத்திருக்கிறார். அதே சேம் டைம் இந்த சோழர்கள்ட்ட மிஞ்சி இருக்கிற வாரிசை காத்தி வந்து, அதாவது தூதுவராக வந்த காத்தி வந்து காப்பாற்றி கொண்டு போகிறார். அதாவது இது வந்து சோழர்கள்ட்ட கடைசி நம்பிக்கை, அதாவது எஞ்சி இருக்கிற நம்பிக்கை என்று சொல்லலாம். அதே மாதிரி ஈழத்து தமிழர்களோட இது வந்து எவ்வாறு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், இதில் சோழ மன்னனாக இருக்கிறது வந்து ஈழத்து தலைமை. இந்த தலைமை வந்து சாகிறாரா இல்லையா என்பது வந்து மக்களுக்கு தெரியவும் இல்லை. அவர் இருக்கிறாரா இல்லாத உயிருடன் இருக்கிறாரா இல்லாத இல்லையா என்பது எவருக்குமே தெரியவில்லை. அதே டைம் என்ன செய்யணும் என்றால், தங்களுக்காக எஞ்சியிருக்கிற ஒரு வாரிசாத்தான் அந்த சிறுவனை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அந்த சிறுவன் எங்களுக்கு இருக்கிற அடுத்த நம்பிக்கை,
அவர் மூலமாக எங்களோட போராட்டம் துளிரும். எங்களோட போராட்டம் ஒருபோதும் வந்து ஒரு காலமும் யாராலும் சாகடிக்க முடியாது, அழிக்க முடியாது. நாங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் மீண்டும் வருவோம், வந்து இனத்திற்காக குரல் கொடுப்போம் என்பதை வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து பிரதிபலிக்கின்றது. இந்த படம் வந்து வெளியான டைம் வந்து நிறைய விமர்சனம் வருது. அதாவது ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வரலாறு இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களா, சோழர்களை ஏன் இப்படி கேவலப்படுத்தியிருக்கிறீர்கள், சோழர்களை ஏன் வந்து இப்படி உதாசீனப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லி நிறைய விமர்சனம் வந்து பத்திரிகைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ செல்வராகவன் என்ன சொல்கிறாருன்னா, தான் வந்து இதை அரசியல் ரீதியாக கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். நான் இதை வந்து நான் ஈழத்து தமிழ் மக்களையோ இல்லாது சோழர்களையோ வந்து நான் இழிவுபடுத்திய மாதிரி நான் எந்த வகையிலையும் வந்து காட்டலைன்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இப்போ ஒரு அரசியல் கட்சியை பார்த்தோம்னா அந்த அரசியல் கட்சி பதவியில் இருக்கும்போது அது எப்படியும் ஒரு உறுதியான ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். ஆனால் அந்த பதவியை வந்து இழந்த பிறகு அவர்கள் எவ்வித வசதிகளும் இல்லாமல் ஒரு உறுதியில்லாமல் ஸ்திரமற்ற தன்மையோடு தான் காணப்படுவார்கள் என்பதை வந்து நான் சோழர்களை வச்சு காட்டியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த அரசியலுக்கும் சோழர்களுக்கும் என்ன சம்பந்தம், அரசியலுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழ் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. ஏன் வந்து இப்படி கனெக்ட் பண்ணி செல்வராகவன் செய்திருக்கிறார்? இவர் ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழ் போராட்டத்தையும் வேணுமென்றே கேவலப்படுத்துகிறாரா, அல்லது சோழர்களையும் சோழ குலத்தவரையும் வேணுமென்றே கேவலப்படுத்துகிறாரா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இத்திரைப்படத்திற்கு காணப்படுகின்றது. இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஃபென்டசி அட்வென்ச்சர் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஜேனரில் தான் செல்வராகவன் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த ஜேனர் வந்து தமிழ் மக்களுக்கோ அல்லது தமிழ் ஆடியன்ஸுக்கோ இது வந்து ஒரு பழக்கப்படாத கதை. ஆனால் அதே டைம் வந்து இந்த திரைப்படம் வந்து ஹாலிவுட் படத்தின் ஒரு சில காட்சிகள் வந்து கொப்பி அடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டதாகவும் ரோம பேரரசு ஆட்சி காலத்தில் நடந்த சில காட்சிகளையும் வந்து இந்த படத்தில் உள்ளடக்கியிருக்கிறார் இயக்குனர் செல்வராகவன். அதாவது ரோம பேரரசு காலத்தில் என்ன என்று பார்த்தால் ஒரு அரங்கு ஒன்று இருக்கும். அந்த அரங்கில் ஒருவர் தவறழைத்தால் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட வைத்து இருவர் வந்து அடிபட்டு சாவதை, அதாவது இறப்பதை வந்து அந்த காலத்து மன்னர்கள் பார்த்து மகிழ்வதாகத்தான் காட்டப்பட்டிருக்கும். அதே காட்சியை இங்கே சோழர்களை வைத்து செய்திருக்கிறார்கள். சோழர்கள் ஒருபோதும் அவ்வாறான அநீதி இழப்பவர்களாக எந்த ஒரு இடத்திலும் காட்டப்படவில்லை. அதாவது அவர்களை வந்து தவறழைத்தவர்களை அந்த அரங்கில் வைத்து இருவர்களை வந்து அடித்து அதை வந்து ஒரு பார்த்து ரசிக்கும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான கூட்டமாகத்தான் இங்கே செல்வராகவன் சோழர்களை போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். ஆனால் சோழர்கள் ஒருபோதும் அவ்வாறான ஒரு அநீதியை இழப்பவர்களாக எந்த ஒரு இடத்திலையும் காட்டப்படவில்லை. ஆனால் செல்வராகவன் ஏன் வந்து இவ்வாறான ஒரு வன்மத்தை வந்து சோழர்கள் மீது கக்கியிருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. தொடர்ந்தும் சினிமா சம்பந்தமான தகவல்களை பார்ப்பதற்கு எமது சினிக்கலர் சேனலுடன் இணைந்திருங்கள்.